எஸ்கியூஸ் மீ. எஸ். ஒரு கிஸ் கிடைக்குமா? என்ன? நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன். நான் என்னப்பா பண்றது? எங்க போனாலும் பொண்ணுங்க வந்து விழுந்துறாளுங்க. உக்னையே இல் தக்க செய்யா, உக்னவு இல் தக்க செய்யா. சந்திர சாப், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இன்னும் வந்து இழுத்தக்க செய்ய விடவே இல்லையா? லைட் அடிக்கிறத நீ விட்டியா? அது மாதிரிதான் அவனுக்கும் இது ஒரு வியாதி. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. அப்படின்னா என்ன? அத்தை, நம்ம சந்திரனை போட்டு யாராரோ அடிச்சிட்டு இருக்காங்க. என் சந்திர மேல எவன கை வச்சீங்க? வீட்டோட முன்னே சேர்த்து கொளுத்திடுவேன். ஒரு புது ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கிட்டேன். கூலி மிச்சமாகணும் பேச்ச கேட்டீங்க. வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. நான் யாரா? சந்துரு இல்லையா? அவ அண்ணனோட ஃப்ரெண்டு தானே. என்கிட்ட எப்படி பேசுறது பழகுறது ஒரு வரமுறை வேண்டாம்? அப்படின்னா அவளுக்கு உன் மேல இழுத்தக்கா செய்யா. டேய், அவ நம்ம ஃப்ரெண்டோட சிஸ்டர். அத மறந்துட்டு நீ பேசுன. அத போய் உன்னை சேதுபதி மகளை சம்மந்தப்படுத்தி அமுதா கிட்ட இல்லாதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு இஷ்டம் இல்ல. உன்னுடைய பெட்ரூம்குள்ள அடுத்த ராத்திரியில் நுழைஞ்சட உன் ஃப்ரெண்ட் அரவிந்தம் பத்மினி கல்யாணம் பண்ணியே ஆகணும். இதுக்கு நீ சம்மதிக்கல, இந்த ஜென்மத்துல அவனுக்கு கல்யாணம் நடக்காது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற முதல் தண்டனை. இனிமே நீ விலகி போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். வெள்ளை அடிக்க வரும் தெரியுமில? அப்புறம் கேட்ட பூட்டி வச்சிருக்க சொங்கி. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? நீ மட்டும் இல்ல, உலகத்துல யாராலும் என்ன அவனையும் பிரிக்க முடியாது. ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ அம்மா